சட்டத்தை மதிக்க வேண்டும் என்பதை தெளிவாக கூறுகிறது. இந்திய குடிமக்கள் லா அபைடிங் சிட்டிசன்ஸ், சட்டத்தை மதிக்கக்கூடிய மக்களாக வாழ வேண்டும் என்பது அரசமைப்பு சட்டத்தினுடைய ஒரு முக்கியமான நோக்கம். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, நீங்கள் எல்லோரும் இந்த நாளில் நான் உங்களை பார்த்து கேட்டுக்கொள்வது, இந்த தேசத்தினுடைய அரசமைப்பு சட்டத்தை நீங்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேசம் அரசமைப்பு சட்டத்தை அரங்கேற்றிருப்பதன் காரணத்தினால்தான் இங்கு ஒரு நாடாளுமன்ற நடைமுறை இருக்கிறது. இங்கு நீதி பரிமாற்றத்தை கவனிப்பதற்கு உச்ச நீதிமன்றத்தின் தலைமையில் நீதி பரிமாற்றம் அமைக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கும் அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தனக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை பெறுவதற்கு அவர் நீதிமன்றத்தை அணுகக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒவ்வொரு குடிமகனுடைய குரலும் சட்டமன்றங்களில் நாடாளுமன்றங்களில் ஒலிப்பதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. மக்களுடைய அன்றாட தேவைகளை கவனிப்பதற்கு உள்ளாட்சி அமைப்புகள் ஏற்படுத்துவதற்கான உரிமையை அரசமைப்பு சட்டம் நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறது. எனவே இந்த அற்புதமான அரசமைப்பு சட்டத்தை நாம் எல்லாரும் நீங்கள் நிச்சயமாக கற்றுக்கொள்ள வேண்டும், அதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதுவே பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக அமையும் என்ற என்னுடைய கருத்தை நான் வலியுறுத்தி இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நேரு யுவகேந்திரா அமைப்பிற்கு இங்கு பேசிய செந்தில்குமார் அவர்கள் குறிப்பிட்டார்கள். சிறுவயதிலிருந்தே நேரு யுவகேந்திராவுக்கும் எனக்கும் மிகுந்த தொடர்பு உண்டு. அவர் என்னுடைய நீண்ட நாள் நண்பர். நாம் கல்லூரியில் படிக்கின்ற காலகட்டத்திலிருந்து எங்களுடைய பகுதியில் இளைஞர் மன்றங்கள் இல்லாத ஊர்களே கிடையாது. அவ்வளவு இளைஞர் மன்றங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு இளைஞர் மன்றமும் அங்கு பல்வேறு செயல்களை, ஆற்றல் மிக்க பணிகளை அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஆற்றி வருகின்றார்கள். அது மட்டுமல்ல, பல இளைஞர் மன்றங்கள் நேரு யுவகேந்திராவோடு இணைந்து பல்வேறு பணிகளை அங்கு ஆற்றி வருகிறது. எனவே நேரு யுவகேந்திராவோடு எங்களுடைய தொடர்பு என்பது ஒரு நீண்ட நெடிய தொடர்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த அருமையான நிகழ்வை நடத்துவதற்கு டான் பாஸ்கோ கல்வி நிறுவனம் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கு என்று சொன்னால் நான் உள்ளபடியே அவர்களை வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். இந்த நாட்டில் இந்த அளவுக்கு கல்வியில் நம்முடைய வாய்ப்புகளும் இவ்வளவு உயர்வாக பெற்றிருக்கின்றோம் என்று சொன்னால் டான் பாஸ்கோ கல்வி நிறுவனம் போன்ற பல்வேறு நிறுவனங்கள் அன்றைக்கு மிஷனரிமார்களால் உருவாக்கப்பட்டு இன்றைக்கும் மிஷனரிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் மூலமாக நடத்தப்பட்டு மக்கள் மத்தியில் எந்தவித ஜாதி, மத, இன, மொழி வேறுபாடு இன்றி இவற்றையெல்லாம் கடந்து அவருடைய பணி சென்று கொண்டிருக்கிறது. நான் உண்மையிலேயே இந்த பகுதியை பார்த்த நேரத்தில் மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு 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 பின்தங்கிய நிலையில் மக்கள் வாழுகின்ற ஒரு பகுதியாக இந்த பகுதி கருதப்படுகின்ற சூழலில் இவ்வளவு அற்புதமான ஒரு இடத்தை அவர்கள் கண்டெடுத்து அந்த இடத்தின் மூலமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞருடைய ஆற்றலை மேம்படுத்துவதற்கு, திறனை வளர்ப்பதற்கு, அவருடைய எதிர்காலத்தை நிர்மாணித்துக் கொள்வதற்கான ஒரு தொழில் சார்ந்த பயிற்சியை வழங்குவதற்கு அவர்கள் ஒரு அளப்பரிய சேவையை ஆற்றி வருகின்றார்கள். அந்த சேவையும் தொடர்ந்து நடக்க நான் வாழ்த்துகின்றேன். உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நன்னாளில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.